ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேட்போம் ஸ்பிரிட்ஸ் கிட்ட. ஸ்பிரிட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான லவ் மெசேஜ் என்னன்னு சொல்லுங்கள். என்ன கார்டு வருதுன்னு பார்க்கலாம். டெத் கார்டு வந்திருக்கு. ஓகே, டெத் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். டெத் கார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவுக்கான அறிகுறி இல்லை. இது ஒரு புதிய தொடக்கத்தோட ஒரு அறிகுறி தான். ஸோ இது உங்கள் லைஃப்பில் உள்ள உங்கள் லைஃபோட ஏதோ ஒரு சைக்கிள், ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து முடிவுக்கு வரப்போகுது. அது காதலாக இருக்கலாம், இல்லை ஒரு பழைய நினைவாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினதோ, இல்லை உங்களோட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான இந்த முடிவு, இந்த மாற்றத்தின் மூலம் ஒரு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்டு மூலயமா தெரியுது. உங்களுக்கான புதுசான ஒரு பாதை, புதிய வாழ்க்கை, புதிய பயணம் வந்து தொடங்க போகுது. அதுவும் விரைவில் தொடங்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்டு சொல்லுது. ஓகேங்களா? சில வேதனைகள் இருந்தாலும் இது வந்து ஒரு அவேக்கனிங் கால் மாதிரி உங்களுக்கு. இது ஒரு அவேக்கனிங் தான். சில வேதனைகள், வலிகள் இருந்தாலும் உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த டெத் கார்டு வந்து உணர்த்துறது. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற லவ் மெசேஜ். ஓகே, தேங்க்யூ.